ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடக்கால் தாங்க எடுக்க போகிறோம். அதாவது வாணி, பேஸ்மெண்ட் கட்டுறதுக்கு உண்டான வாணி எடுக்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, கிராஸாக நிறுத்தி. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்ட்ரைட்டாக நிறுத்தி எடுக்கிறதுக்கு உண்டான இட வசதி இல்லைங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டு பக்கெட் வைக்கிறதுக்கு உண்டான, அதாவது நேராக நிறுத்துறதுக்கு உண்டான வழி இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனேஜ் போய்ட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் அடுத்தவங்க காடும் அங்கே இருக்குது, காடோட வரப்பு இருக்குது. அதனால் நேராக நிறுத்தி எடுக்க முடியாது. உங்களுக்கு வந்துட்டு இது செமையான ஐடியாங்க. சப்போஸ் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். கிராஸாக நிறுத்தி எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்ம கிராஸாக நிறுத்தி தான் எடுத்து மண்ணை வந்துட்டு ரோட்டுக்கு இந்த சைடு போட்டிருக்கோம். நம்ம நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரோடு, அந்த ரோட்டுக்கு இந்த சைடு, அதாவது லெஃப்ட்டில் எடுத்து ரைட்டில் வந்துட்டு கொட்டிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த வண்டி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் கிடக்குது. அதே போல் வேப்ப மரம் இருக்குது. அந்த சைடு கொட்டுறதுக்கு உண்டான வசதி கிடையாது. அதனால் ரோட்டை தாண்டி இந்த சைடு அந்த ட்ரைனேஜ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொட்டிகிட்ருக்கோம். அப்படியே லைனாக நேராக கொட்டிகிட்ருக்கோம். ஏன்னா அதிகமாக போட்டாலும் ட்ரைனேஜில் விழுகும். அதனால் இப்படி வேலை செஞ்சிட்ருக்கோம். ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைன் வந்துட்டு உங்களுக்கு சரியாக தெரியாது, ஏன்னா கிராஸாக நிறுத்தி எடுக்கிறதுனால. அதனால் அந்த லைன் எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கருங்கல் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைன் மேலேயே இருக்குதுங்க. அதனால் வந்துட்டு நம்ம லைன் எடுக்கிறப்போ குழிகளை வந்துட்டு கருங்கல் விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் 2வது லைன் எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கடக்கால் எடுக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வண்டி திருப்புறத்துக்கு கூட இடம் இல்லைங்க. அதனால் வந்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனேஜ் ஓட்டின மாதிரி ஒரு சின்ன வழித்தடம் இருக்குது. அங்கே போயிட்டு தான் வண்டியை திருப்பி கொண்டு வரணும். அதான் இப்போது போயிட்டுருக்கோம். வண்டியை திருப்பி கொண்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கடக்கால் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேங்க. எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த ரெட் கலரில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த பூமோட லாக்கு, அதை வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு டிப்ஸாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுலேயும் சொல்கிறேன். அதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அந்த லைனுக்கும் நம்ம பக்கெட் வைக்கிறதுக்கும் அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் அந்த பக்கெட்டும் நேருக்கு நேராக இருக்கணும். அப்போ தான் அந்த லைனில் கரெக்டாக நேராக வரும். அதாவது நம்ம வெண்ணெயில் கத்தியை போட்டு இறக்குனா எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது, அதே போல் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா கடக்கால் எடுக்கிறப்போ நம்ம மேஸ்திரி வந்துட்டு சொல்லுவாப்பில், சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி 3 அடி வேணும் 4 அடி வேணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு 2 அடி 2.5 அடின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மண் நல்ல மண்ணாக இருந்ததுன்னு வைங்க, அவங்க கேட்குற அளவு நமக்கு வந்துடும். சப்போஸ் ஓரளவுக்கு மதுரப்பாறை இந்த மாதிரி ஏதாவது வெங்கச்செங்கல் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா எடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கமாக இருந்து கரைச்சிட்டு போகணும். அதாவது பக்கெட்டை போட்டு இழுக்கிறோன்னு வைங்க, இழுத்ததுக்கப்புறம் அந்த சைடு மேடாக இருக்கும், இந்த சைடு நமக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பள்ளமாக எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த பள்ளத்திலிருந்து வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு போனோம்னா நமக்கு தேவையான ஆழம் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கும். நம்ம அந்த பள்ளத்தில் இல்லாமல் மேட்டில் போட்டு இழுத்துட்டு இருந்தோம்னு வைங்க, நமக்கு அந்த வரட்டுன்னு வலிக்கிட்டு வரும், புகை வரும். பட் ஆனால் நமக்கு ஆழம் கிடைக்காது. அதனால் அந்த குழி இருக்கிற இடத்துல, அதாவது இப்போது ஸ்லோப்பாக இருக்குன்னா அந்த ஸ்லோப்போட எண்டில் கீழே வந்துட்டு கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிட்டு போனோம்னு வைங்க, ஈஸியாக அது கரைக்கவும் செய்யும். அதே போல் நமக்கு டீத்தும் அதிகமான தேய்மானம் இருக்காதுங்க. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்து பார்த்திங்களா, அந்த கிராஸை நிறுத்தி அந்த லைன் வந்துட்டு ஃபினிஷிங்காக ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. மண் இல்லாமல் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இப்போது நேராக இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு மண் பேலன்ஸ் வரும். அதாவது அந்த கேப்பில் வந்துட்டு இப்போ எடுக்கும்போது மண் வந்துட்டு போய் சேர்ந்துக்கும். அதை எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வந்துட்டு அந்த குழிக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டு இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எடுக்கணும். அதாவது கொஞ்சம் கூட மண் வந்துட்டு அந்த எல் சேஃப்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல் சேஃபுக்குள்ளே மண் கொஞ்சம் கூட இருக்காது. இது எப்படி எடுக்கிறதுனா, வண்டி கொஞ்சம் முன்னாடி எடுத்து அந்த கிராஸை நிறுத்தி எடுத்ததில் வந்துட்டு ஒரு ஸ்டெப்லைசர் வந்துட்டு கிராஸாக அது ரொம்ப ஒட்டின மாதிரி இருக்கணும். அப்போ வந்துட்டு பூமோட அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சிகப்பு கலர் பூம் லாக்கு, அதை வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சுட்டு
நம்ம வந்துட்டு கிராஸாக எடுக்கலாம். எடுத்தோம்னா மண் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் 2வதாக எடுத்து பார்த்தீங்களா, அந்த லைனில் வந்துட்டு மண் வந்துட்டு பாக்கி வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். பாக்கி மண்ணை வந்துட்டு மறுபடியும் வண்டியை தூக்கி இந்த சைடு வச்சு 2வது லைனில் வந்துட்டு நிறுத்தி அந்த 2 பூம் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற மண்ணை வந்துட்டு எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் ஆளுங்களுக்கு வந்துட்டு வண்டியிலே எல்லா மண்ணும் நம்ம எடுத்து போடலாம். ஆளுங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா சிரமம் இருக்காது, அள்ளக்கூடிய வேலை இருக்காது. அடிச்சு விட்றாங்களா? காரு நம்ம எடுக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் கஷ்டங்க, அந்த பக்கம் சரி.